My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டம் சிறப்பு கூட்டமாக இன்றைய தினம் இங்கே நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த செயற்குழுவினுடைய தீர்மானங்களாக 7 முக்கிய தீர்மானங்கள் அனைவராலும் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதனுடைய சாராம்சங்களை உங்கள் மத்தியில் வைப்பதிலே நான் பெருமைப்படுகின்றேன். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் நமது நாட்டினுடைய பிரதமராக 3 முறை அவர்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்தார்கள். அதற்கு பின்பாக வந்த எந்த ஒரு அரசாங்கமும் அந்த சாதனையை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு வரவில்லை, அல்லது சமன் செய்யக்கூடிய அளவுக்கு வரவில்லை. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த தேர்தலிலே பண்டித ஜவஹர்லால் நேருவினுடைய 60 ஆண்டுக்கு முந்தைய சாதனையை சமன் செய்ததோடு கூட அடுத்த நிலைக்கு முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாபெரும் வெற்றியை பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கிய ஏறக்குறைய 24 கோடி மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு கூட தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு, எங்கள் கூட்டணிக்கு மிக பெரும் எண்ணிக்கையிலே வாக்குகளை அள்ளி தந்திருக்கின்றார்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு முன்னெடுப்பிற்கு ஒரு முன் உதாரணமாக இந்த வாக்கு அமைந்திருக்கின்றது. ஆகவே தமிழக வாக்காளர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழகத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சியால் அனுப்ப இயலாமல் போனாலும் கூட தமிழக மக்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் டாக்டர் எல் முருகன் அவர்களை மீண்டும் அமைச்சராக்கி தமிழக மக்களை பெருமைப்படுத்தியிருக்கின்றார்கள், தமிழர்களை பெருமைப்படுத்தியிருக்கின்றார்கள். அதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவிப்பதோடு புதிதாக மீண்டும் பொறுப்பெடுத்திருக்கின்ற அமைச்சர் முருகன் அவர்களுக்கு இந்த செயற்குழு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. தமிழகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிக கொடுமையான ஒரு சம்பவம் இன்று தமிழகத்தினுடைய எல்லையெல்லாம் தாண்டி அகில இந்திய அளவிலே இதுபோன்ற கொடுமை இதுவரைக்கும் எங்கும் நடந்திடவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அனைத்து மக்களாலும் பேசக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்திருக்கின்றன. கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றிருக்கக்கூடிய துயர சம்பவம், கள்ளச்சாராயம், அந்த கள்ளச்சாராயத்தோடு கூடிய விஷச்சாராயம். வெறும் கள்ளச்சாராயம்னா இவ்வளோ மரணம் வராது. கள்ளச்சாராயத்தோடு கூடிய விஷச்சாராயம் கலந்து கொடுத்ததுனால 67 பேர் இதுவரைக்கும் மரணமடைந்திருக்கின்றார்கள். 15 பேர் மரணப்படுக்கையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய 20 பேர்
கண் பார்வையை இழந்திருக்கின்றார்கள். இந்த 20 பேர் கண் பார்வையை இழந்திருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. மரணத்திற்கும் மேலான ஒரு கொடுமை இந்த பார்வை இழந்த சம்பவம். இவ்வளவு கொடுமைகள் நடப்பதற்கு யாரெல்லாம் காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறார்கள் என்று தமிழக அரசாங்கமே முன்வந்து சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள். நம்முடைய நாட்டினுடைய சரித்திரத்தில், குறிப்பாக தமிழகத்தினுடைய சரித்திரத்தில் இப்படிப்பட்ட ஒரு செயலுக்காக ஒரு மாவட்ட ஆட்சியாளர் மாற்றப்பட்டிருக்கின்றார், காவல்துறை கண்காணிப்பாளர் மாற்றப்பட்டிருக்கின்றார், காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரே நாளில் அத்தனை பேர் கூண்டோடு அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கின்றது. இதில் அதிகாரிகள் அனுப்பப்பட்டு விட்டார்கள். ஆனால் இந்த அதிகாரிகளுக்கு துணையாக இருந்து செயல்பட்டதாக கருதப்படும் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் மீது ஒரு தூசு கூட படாத வண்ணம் தமிழக அரசாங்கம், தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு கவசம் போல் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதைவிட கேவலம், இதைவிட அவமானம் தமிழகத்திற்கு வேறு எதுவும் கிடையாது. காவல்துறை அதிகாரிகள் ஏன் அப்படி செயல்பட்டார்கள்? மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் அலுவலகத்தின் அருகாமையிலேயே, நீதிமன்றத்தினுடைய அருகாமையிலே இப்படிப்பட்ட கொடுமை எப்படி நடந்தது? அப்படி என்றால் இவர்களையெல்லாம் இதை செய்ய தூண்டக்கூடிய அளவுக்கு இருந்து செயல்பட்ட மக்கள் பிரதிநிதி, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் ஏன் தண்டிக்கப்படவில்லை என்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரைக்கும் காரணம் சொல்லவில்லை. விசாரித்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை விட பித்தலாட்டம் வேறு எதுவும் இருக்க முடியாது. விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக சொல்வீர்கள் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சியாளர் மீது விசாரித்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். காவல்துறை கண்காணிப்பாளர் மீது விசாரணை நடத்தி நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு அப்படிம்பாங்க. அதிகாரிகள் பலிகடாக்கப்பட்டிருக்கின்றார்களா அல்லது பலன் பெற்றவர்களாக அவர்கள் இருக்கின்றார்களா? இது ஒரு புறத்திலே. இதற்கு முழு முதல் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியைச் சேர்ந்த, அவர்களுக்கு துணையாக நின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் ஏன் விட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள்? ஏன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதுவரைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லை? அமைச்சர்கள்லாம் அனுப்பிவிடுறார். இது சரியான ஒன்றாக இருக்காது. தேர்தல் முடிஞ்சு போச்சுது. பாராளுமன்ற தேர்தலில் வாங்க வேண்டிய ஓட்டுகள்லாம் வாங்கிட்டோம். பணத்தை கொடுத்தோ ஏதோ கொடுத்தோ நம்ம வாங்கியாச்சு. இப்போ எங்களை எவனும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு தலைக்கணத்தின் காரணமாக தமிழக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு அடையாளமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் சொன்னல, கலெக்டரை மாற்றினீங்க, காவல்துறை அதிகாரிகள்லாம் மாற்றுறீங்க, சில பேர் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது, கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. இந்த மதுவிலக்கு பிரிவினுடைய மதுவிலக்கு அதை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் மரியாதைக்குரிய முத்துசாமி அவர்கள், அவருக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? குறைந்தபட்சம் அவருடைய துறையாவது மாற்றணும் இல்லை? அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி முழுக்க
எந்த பணத்தை முதலீடு செய்து வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால், கள்ளக்குறிச்சியில் 67 பேருடைய உயிரை எடுத்த அந்த கள்ளச்சாராயத்தின் பணத்தின் மூலமாகத்தான் அவர்கள் அந்த பாராளுமன்ற தொகுதிகளில் ஜெயித்திருக்கிறார். ஆகையினால தான் அமைச்சர் மேல் நடவடிக்கை எடுக்கல, சட்டமன்ற உறுப்பினர் மேல் நடவடிக்கை எடுக்கல. மூல காரணமாக இருந்தவர்கள் யார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. பலிகடா ஆக்கப்பட்டிருக்கின்றார்களா கலெக்டர், காவல்துறை அதிகாரிகள்? இதற்கு தமிழக அரசாங்கம் பதில் சொல்லியாக வேண்டும். அப்படி நீங்கள் பதில் சொல்ல அப்படின்னு சொன்னால், நாம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நீங்கள் ஏற்றுக்கொண்டதாகத்தான் பொருள் கொள்ள முடியும். ஆகையினால கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அமைச்சர் மாற்றப்பட வேண்டும். குறைந்தபட்சம் நாம் சொல்றது அமைச்சர் மாற்றப்பட வேண்டும். இந்த அதிகாரிகளை எல்லாம் ஆட்டி வைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் யார் யார், அவர்களெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அது இல்லைன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த கொலை நடந்தோம். இது விஷச்சாராயத்தின் மூலமாக ஏற்பட்ட மரணமாக நான் கருதவில்லை. இது ஒரு கொலை செயல். இந்த கொலை செயலை தமிழக அமைச்சர், ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதிகள் இவங்கெல்லாம் முன்னின்று நடத்தியிருக்கின்றார்கள். ஆகவே 67 பேருடைய உயிரும் சரி, மரணப்படுக்கையில் இருக்கக்கூடியவருடைய கதியும் சரி, கண் தெரியாமல் போனவர்களும் சரி, அத்தனைக்கும் பொறுப்பு தமிழக அரசாங்கம் எடுத்தாக வேண்டும். எடுக்கலைன்னா நிச்சயமாக அடுத்த கட்ட போராட்டத்தை மக்கள் ஏற்றெடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் என்பதை தெரிவித்தது. நதிநீர் உரிமைக்காக எப்போதும் குரல் கொடுப்போம். முல்லை பெரியாருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். காவிரி பிரச்சனைக்காக குரல் கொடுப்போம். இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்ன விஷயம். அருமை சகோதரர்களே, ஒன்றை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணியினுடைய அரசாங்கம், கேரளத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசாங்கம், இதே திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கக்கூடிய அரசாங்கம், இப்படிப்பட்ட நீசர்கள் ஆட்சி வரும் என்று சொல்லி கருதிதான் பென்னிகுக் அவர்கள் அன்னைக்கு அணையை கட்டும்போது 999 வருஷத்துக்கு குத்தகை கொடுத்துட்டார். இது கற்பனை அமலாம். இப்போ உள்ளவங்க நினைச்சா 9 வருஷம் குத்தகை போடும். அந்த ஆங்கிலேயனுக்கு இருந்த அறிவு, அந்த ஆங்கிலேயனுக்கு தமிழன் மீது இருந்த பக்தி பற்று, அவருடைய நல்வாழ்வில் அவனுக்கு இருந்த ஒரு ஆர்வம், அதில் கிஞ்சித்தும் கூட இல்லாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள். மேகதாதுல அணையை கட்டும் அப்படிங்கிறாங்க, முல்லை பெரியாரில் புது அணையை நாங்கள் கட்டுவோம் அப்படிங்கிறாங்க, நெய்யார் இடதுகரை சானலில் நாங்கள் தண்ணி தர மாட்டோங்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள், நீ கள்ளக்குறிச்சிக்கு போகல, தயவு செய்து கடைவரம்பு நில விவசாயத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள், அது முல்லை பெரியாறு பகுதியாக இருந்தாலும் தேனி அது போன்ற பகுதிகள், அல்லது தஞ்சாவூர் இது போன்ற பகுதிகள், இந்த மக்களுக்கு நீங்கள் நியாயம் வழங்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்று சொன்னால், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அடுத்த கட்ட பயணம், அவர் சென்னையை விட்டு வெளியே போகிறாருன்னு சொன்னால், அவர் போக வேண்டிய இடம் திருவனந்தபுரம்.
அவர் போக வேண்டிய இடம் பெங்களூர் நகரம். அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை அவர்கள் சந்திக்க வேண்டும். எங்களுக்கு நியாயம் வழங்குங்கள் என்று சொல்லி லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய நிலத்திற்கு பால் வார்த்தது போல, குழந்தைக்கு பால் வார்க்கிறது போல இந்த விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு புறத்தில் மதுவின் காரணமாக ஏற்படக்கூடிய மதுவின் காரணமாக ஏற்படக்கூடிய மரணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது நமக்கு தேவை, இப்போ மழை பெய்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ அது தெரியாது, இப்போ வாயை திறக்க மாட்டாங்க, யாரும் வாயை திறக்க மாட்டாங்க. இந்த சுமூகமான சூழ்நிலையில் நாம் கர்நாடகத்தோடு பேசி தீர்வை காண வேண்டும். இந்த சுமூகமான காலகட்டத்தில் கேரளத்தோடு பேசி நாம் தீர்வு காண வேண்டும். இந்த ரெண்டு நடக்கலைன்னு சொன்னால் தமிழக முதல்வர் தமிழகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகத்தான் அது முடியும். ஆகவே இந்த செயற்குழு அதனை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. அதே போல் தடுப்பணைகள் எங்கெல்லாம் கட்ட முடியுமோ கட்டுங்க. அவங்க கெட்டதுக்கு அவ்வளோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதி, நம்முடைய பகுதி வழிந்து ஓடக்கூடிய பகுதி. அங்கே தேங்கினா அதுக்கு கீழே நிறைய இடங்களில் விவசாயம் பண்ண முடியும். இங்கே வழிஞ்சு ஓடியாச்சுன்னு சொன்னாச்சுன்னா ஒரு இடத்துலையும் விவசாயம் பண்ண முடியும், எல்லாம் போய் கடலில் சேரும். இது தாமிரபரணியாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லையும் இது இருக்குது. ஆகையினால தடுப்பணைகள் எங்கெல்லாம் கட்ட முடியும் என்று ஆய்வு செய்து, இந்த ஆறெல்லாம் பார்க்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் இருக்கார்ல, நதியெல்லாம் பார்க்கக்கூடிய, நீரெல்லாம் பார்க்கக்கூடிய யார்? அண்ணன் துரைமுருகன் அவர்கள். தயவு செய்து இந்த ஆற்றினுடைய போக்குகளை பாருங்கள், தடுப்பணைகள் கட்டுங்கள். தடுப்பணைகளை கட்டி தண்ணீரை தேக்கி வச்சு விவசாயிகளுக்கு எப்போது வேண்டுமானாலும் விவசாயம் செய்ய முடியும். வெறும் வெள்ளத்தில் அவங்க திறந்து விடக்கூடிய தண்ணி அவ்வளவும் கடலில் போய் சேர்ந்துருது. நாமளும் கேட்க மாட்டோம். அப்புறமா ஒரு கியூபிக் மீட்டர் எனக்கு தான், அந்த தான், இதை தான் சொல்லிட்டு நாம் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். இந்த நிலைகள் மாற வேண்டும். தமிழக முதல்வர் அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். அரசு ஊழியர்களுடைய பிரச்சனை. தமிழக அரசு ஊழியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், சிறப்பாசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், சார் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் கைக்குள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க ஸ்ட்ரைக் பண்ணாமல் இருக்காங்களா? யாராவது நிம்மதியாக இருக்காங்களா? எல்லாம் நாங்கள் தந்துடும்னு சொல்லிட்டு தானே வந்தாங்க. அரசு ஊழியர்கள் இப்போதாவது விழிப்படைய வேண்டும். இந்த அரசாங்கம் உங்களை ஏமாற்றக்கூடிய அரசாங்கம். உங்களை ஏமாற்றி ஏமாற்றி ஆட்சியில் வருவது மட்டும்தான் அவருடைய லட்சியமாக, கொள்கையாக கொண்டிருக்கின்றார்கள். எப்படி தீர்வு காண வேண்டுமோ அந்த தீர்வினை தமிழக அரசாங்கம் காண வேண்டும். இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் உடைய நியாயமான கோரிக்கைகள் அனைத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பக்க துணையாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கே ரெண்டாவது தீர்மானமாக நாம் கள்ளக்குறிச்சியை பார்த்தோம். கள்ளக்குறிச்சி ஒரு இடம் தெரிஞ்சிருக்குது. இந்த போதைப்பொருள் நீங்கள் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக பரவி போச்சு. எனக்கு தெரிந்து காவல்துறை அதிகாரிகள் பல பேர் பேசுகிறாங்க. ஒரு பைக் வருது, ஒரு பையன் பைக்கில் வர்றாரு அப்படின்னு சொன்னால் நிப்பாட்டி ஹெல்மெட் இருக்கா, லைசன்ஸ் இருக்கான்னு கேட்க எங்களுக்கு பயமாக இருக்குங்கிறாங்க. அந்த அனுபவம் உங்களுக்கெல்லாம் கூட இருக்க முடியும், நீங்களெல்லாம் கூட பார்த்துருக்க முடியும்.
போதைப் பொருள் சர்வ சாதாரணமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. கஞ்சா கிலோ கணக்கில் டன் கணக்கில் கஞ்சாலாம் வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் ஒட்டுமொத்தமான இளைஞர் சமுதாயத்தை அழித்து கொண்டிருக்கக்கூடிய டாஸ்மார்க்கே மோசம். அதில் இந்த கஞ்சா போல உள்ள விஷயங்கள் சொல்லவே வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? இதெல்லாம் தடுக்கக்கூடிய துறைகள், அரசினுடைய காவல்துறை செயல் இழந்து நின்று கொண்டிருக்கின்றது. அதே போல வலைதளங்களில் ஏதாவது செய்தி போட்டாச்சுன்னு சொன்னால் உடனடியாக கைது செய்வது, அவர்களை சிறையில் வைக்கிறது. கைது செய்யறதுக்கு நாள் பார்க்குறாங்க பாருங்கள். நீதிமன்றம் என்னைக்கு விடுமுறையோ அதுக்கு முந்தின நாள் தான் கைது பண்ணுவாங்க. ஆனால் பிரதமரை பற்றி என்ன வேணாலும் எழுதலாம், பாரதிய ஜனதா கட்சியை பற்றி என்ன வேணாலும் எழுதலாம், எந்த நடவடிக்கையும் கிடையாது. இதுபோல் நிறைய போதைப் பொருள் இதெல்லாம் படித்தாலே நமக்கு தலை சுத்தம் போடுறது. அந்த அளவுக்கு மோசமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தமிழகம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை தமிழக அரசாங்கம் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறைக்கு உரிய பலத்தை கொடுக்க வேண்டும், பக்கபலமாக இருக்க வேண்டும். செங்கோல் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை வருது அப்படின்னா, தமிழ்நாட்டைச் சேர்ந்த அத்தனை பேரும் கட்சி மாச்சரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அதை வரவேற்கணும். ஆனால் மதுரை பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய வெங்கடேசன் அவர்கள், விருதுநகர் மாணிக் தாகூர் போன்றவர்கள், அவங்கெல்லாம் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப வேதனையான ஒன்றாட்டிருக்கு. செங்கோலை தப்பாட்டு புரிய வைக்கிறாங்க. செங்கோல்னா என்னது? தவறு செய்கின்ற மன்னன் யாராக இருந்தாலும் கூட தர்மம் அவனை தண்டிக்கும் அப்படிங்கிறதுக்கு அடையாளம்தான் செங்கோல். அந்த காலத்தில் மன்னர்கள் இருந்திருக்க முடியும். இந்த காலத்தில் மக்களாட்சி. ஆனால் மக்களாட்சியாக இருந்தாலும் கூட தர்மம் ஒன்றுதான். இன்னைக்கு யாருக்கு தலையிலும் செங்கோலை வச்சுட்டு தட்டிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் அந்த செங்கோலை பார்த்த உடனடியாகவே தெரிய வேண்டும், தர்மம் சாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றது. நான் செய்கின்ற நல்லதுக்கும் கெட்டதற்கும் சாட்சியாக செங்கோல் நின்று கொண்டிருக்கின்றது. அதை புறக்கணித்து விட்டு நான் தவறு செய்வேன் என்று சொன்னால், நாட்டுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில், மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய வகையில் நான் செயல்படுவேன் என்று சொன்னால், அந்த செங்கோல் தண்டிக்கும், தர்மம் தண்டிக்கும். உனக்கு கம்பு எடுத்துருந்து யாராவது செங்கோலை கொண்டு அடிக்க போகிறாங்களா? கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் மனசாட்சி உறுத்தும். இப்போ என்ன பிரச்சனைன்னா, மரியாதைக்குரிய வெங்கடேசன் அவர்களுக்கு, மரியாதைக்குரிய மாணிக் தாகூர் போன்றவர்களுக்கு இந்த செங்கோலை பற்றி பயப்படுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன பயம் அப்படின்னா, நாம் தவறு செய்கின்றோம், நம்முடைய மனசாட்சியை உறுத்தக்கூடிய வகையில் இங்கே கொண்டு செங்கோலை கொண்டு வச்சுருக்கிறாங்க. இது நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆகையினால செங்கோலை அந்த பக்கம் சில இடங்களில் சாமி படத்தை மாற்றி வச்சுட்டு தப்பு பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு செயலை வெங்கடேஷ் அவர்களும் மாணிக் தாக்கூர் போன்றவர்களும் விரும்புகின்றார்கள். அவங்க பக்கத்தில் நியாயம் கிடையாது, தர்மம் கிடையாது, அநியாயத்திற்கு துணை போய் கொண்டிருக்கின்றார்கள். தர்மம் என்றாவது ஒரு நாள் தன்னை தண்டிக்கும் என்கின்ற அந்த அச்சத்திலிருந்து தற்காலிகமாக தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக செங்கோல் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தமிழக மக்கள் இதை நாம் ரொம்ப வேதனையோடு பார்க்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழர்களுடைய
ஆட்சியின் சின்னமாக இருக்கக்கூடிய செங்கோலை அங்கு கொண்டு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், தமிழர்கள் எந்த காலத்திலும் தர்மத்திற்கு பயந்து நடந்தார்கள், ஆட்சியாளர்களும் சரி மற்றவர்களும் சரி. அதே போல இந்தியா முழுக்க நடக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவர் கொண்டு வச்சிருக்கிறாரு. இதை எதிர்க்கக்கூடியவர்கள் தேச துரோகிகளாக மாறுவதற்கு தயாராக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்பதை மட்டும் நாம் புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை ஒதுக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மத சின்னம் சந்துரு, ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் ஒரு சில விஷயங்கள் நாம் கொடுத்துருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு பொறுப்பு கொடுக்கும்போதே இந்த டிராஃப்டையும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த டிராஃப்டை கொடுத்து நீங்கள் அப்படியே கொண்டு தந்துருங்க அப்படின்னு கொடுக்கறது போல கொடுத்து வாங்குறது போல வாங்குறாங்க. நெற்றியில் குங்குமம் போடக்கூடாதுன்னு யார் சொன்னால்? அதில் எங்கே வந்து நான் செங்கோலுக்கு சொன்னேன்ல, செங்கோலுக்கு எப்படி தர்மம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் வருகிறதோ, அதே போல் நாம் நம்முடைய சமய சின்னங்களை நாம் அணியும் போது நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றது. நான் தப்பு பண்ணக்கூடாது, இது அவங்களுக்கு தோணுது. இஸ்லாமியர்கள் அவங்களுடைய மத சின்னத்தை வந்து அவங்க அணிகிறாங்க, தொப்பி அணிகிறாங்க, அப்புறமா பர்தா அணிகிறாங்க. அதெல்லாம் சரி, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னால் நீ எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுட்டு வந்தீங்க? எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுட்டு இருந்தீங்க? நீங்கள் பெரியாருடைய பள்ளிக்கூடத்திலும் நீங்கள் படிக்கவில்லை. பெரியாரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? ஆதீனகர்த்தருக்கு பூ பறித்து கொடுத்த ஒரு பூஜைக்கு ஆதீனகர்த்தர் கொடுத்த விபூதியை தன்னுடைய நெற்றியிலே இட்டு கொண்டவர் பெரியார். இதை சொல்கிறீங்கள, அப்போ பெரியாரை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் செய்த பெரியார் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எவ்வளோ நீங்கள் பெருமைப்படுறீங்களோ, அதே போல் ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பெற்றோர் எல்லாம் படிச்சுட்டு வாப்பான்னு சொல்லி நெத்தியில் திருநறிட்டு விடுவாங்க, குங்குமம் வச்சு விடுவாங்க. இதை தடுக்கிறதுக்கு யாருக்கு என்ன உரிமை இருக்க முடியும்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தில் இதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. சில இடங்களில் வந்து மத சின்னங்களை கையில் ஜாதி சின்னம் எனக்கு ஒரு 4-5 கலர் இருக்கு. நான் எந்த ஜாதி? என்னை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்க்கையில் ஜாதி பார்க்கறது போல துரோகம் வேற எதுவும் கிடையாது. ஜாதியை படித்து கொடுக்கக்கூடியதும் தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அனைவரையும் சமமாக பாவிக்கக்கூடிய நிலைமைக்கு வரணும். நான் இது எந்தெந்த கோயிலில் போனேன், யார் என்ன கட்டி விட்டாங்க எனக்கு மறந்து போச்சு. நான் அதை பற்றி கவலைப்படலை. இதில் சாமி இருக்கா இல்லையா? கட்டி விட்டவர்களுக்கு நம்பிக்கை இதில் சாமி இருக்குன்னு அவருடைய நம்பிக்கை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்படின்னா பெரியாருக்கு நிகராக நாங்கள் இருக்கக்கூடாதா? அவருடைய நம்பிக்கையை, ஆதிநகர்த்தருடைய நம்பிக்கையை நான் போற்றேன்னு சொல்லிட்டு திருநெறி பூசிக்குவாங்களாம், பூ பறித்து கொடுப்பாங்களாம், எல்லாம் சரின்னு சொன்னால் இதில் என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு பெரியாரையும் ஃபாலோ பண்ண தெரியாது, பெரியாரையும் நீங்கள் அவமானப்படுத்துவீங்க, தர்மகர்த்தாக்களை நீங்கள் அவமானப்படுத்துவீங்க, பெற்றோரையும் நீங்கள் அவமானப்படுத்துவீங்க, வணங்கக்கூடிய தெய்வம் எல்லாமே நீங்கள் அவமானப்படுத்துவீங்க. ஆனால் சகோதரர்களே, இப்படி சொல்லக்கூடியவங்க, செய்யக்கூடியவங்க அவங்க வீட்டில் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா? அதை கேட்கும்போது அவருடைய உரிமையில் நான் தலையிட மாட்டேன். அவங்க உரிமையில் தலையிட மாட்டேன். நான் நல்ல பேர்லாம் சொல்ல விரும்பலை, நல்லா இருக்குது. உங்கள் வீட்டில் இதெல்லாம் ஆரத்தி எடுக்கிறாங்கல்ல, உங்கள் வீட்டில்
உங்கள் வீட்டில் வந்து யாகம் நடத்துனாங்களா இல்லையா? நீங்கள் அதுக்கு போனீங்களா இல்லையா? விபூதி வச்சு விட்டாங்களா இல்லையா? நாமம் போட்டு விட்டாங்களா இல்லையா? அப்போ அதெல்லாம் சொல்லும்போது இவங்களுடைய நம்பிக்கையை நான் வந்து புறந்தள்ள மாட்டேன். இப்போ உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு நம்பிக்கையை புறந்தள்ளிடலாம், புறந்தள்ளக்கூடாது. சாதாரண ஓலக்குடி சில இருக்கக்கூடிய குப்பஞ்சுப்பனுக்கு நம்பிக்கையை புறந்தள்ளணுமா? இதை விட கொடிய ஒரு மனப்பான்மை யாரும் இருக்க முடியாது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன், தயவு செய்து உங்களுடைய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு கிட்ட போய் டியூஷன் படிங்க. எத்தனை வருஷமா நீங்க சபரிமலைக்கு போயிட்டு இருக்கீங்க? எத்தனை கோயில்களுக்கு நீங்க கும்பாபிஷேகம் போயிட்டு இருக்கீங்க? எத்தனை இடங்கள்ல நீங்க வந்து அந்த கர்மங்கள்லாம் செய்துட்டு இருக்கீங்க? இப்போ உங்க நம்பிக்கையில நாங்க தலையிடுறோம்னு சொல்லிட்டு அவரை வெளியே தள்ளி பாருங்க பாப்போம். முதல் நடவடிக்கை எடுக்கட்டு பார்ப்போம். சேகர் பாபு அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம் சொல்லட்டு பார்ப்போம். அப்போ உங்கள் அமைச்சரவையில் உள்ளவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அமைச்சர்கள். திருச்செந்தூர் கோயிலில் நான் போகும்போது எனக்கு இடம் கிடையாது. எனக்கு இடம், நான் பெரிய ஆள்னு சொல்லலை, நான் ஒரு சாதாரண பக்தர். இங்கே யாகம் நடத்தி இருக்கக்கூடியது அமைச்சர்கள், இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள். பேரெலாம் சொல்ல விரும்பலை, அவங்கள நோகடிக்க நான் விரும்பலை. ஆனால் இருந்தாங்க, பூஜை பண்ணாங்க, பெரிய யாகம் நடத்தினாங்க. நான் இதுவரைக்கும் யாகம் நடத்தலை. எனக்கு யாகத்துக்கு மேல் நம்பிக்கையும் இல்லை. எனக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்குது. இவருக்கு யாகத்துக்கு மேல் நம்பிக்கை இருக்கலாம், அவருக்கு யாகத்துக்கு மேலே நம்பிக்கை இருக்கலாம், தெய்வத்துக்கு மேலே நம்பிக்கை இருக்கலாம். பலதரப்பட்ட நம்பிக்கைக்கு உட்பட்டது தான் இந்து மதம். கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்காதுங்க. எங்கேயாவது போய் கயிறை கலத்த போகிறேன், நெத்தியில் இருக்கக்கூடிய விபூதியை எடுக்க போகிறேன்னு சொன்னால் கையை வெட்டி விட்டுருவான். வெட்டுறது யார் வேற யாரும் இருக்க மாட்டான். பையனுக்கு தகப்பன் கையை வெட்டிடுவாங்க, பையனுக்கு தாயார் தலையை வெட்டிடுவாங்க. இதுதான் நடக்கும். இந்த செயலை, இந்த கொடூரமான செயலை செய்யக்கூடாது. மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் சந்துரு அவருடைய அந்த அறிக்கை அது திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ரிட்டர்ன் பண்ணோம், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது.